அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதரிகளே, திருமணம் என்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முடிவு. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். உங்கள் எதிர்காலம், உங்கள் மகிழ்ச்சி, உங்கள் மதம் ஆகியவை இந்த முடிவின் கையில் உள்ளன. ஆனால் சில ஆண்கள் உள்ளனர், அவர்களை திருமணம் செய்வது உங்கள் வாழ்க்கையை சிரமமாக்கும். இந்த வீடியோவில் குர்ஆன் மற்றும் சுன்னாவின் வெளிச்சத்தில் 5 வகையான ஆண்களை பற்றி பேசுவோம். அவர்களை திருமணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். சகோதரர்களே, உங்கள் உள்ளத்தில் இந்த பழக்கங்கள் உள்ளனவா என சரிபாருங்கள். இது மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு. தயாரா? ஆரம்பிக்கலாம். அன்பு சகோதரிகளே, திருமணம் ஒரு உலக ஒப்பந்தம் மட்டுமல்ல, அது அல்லாஹ்வின் முன் ஒரு புனித உடன்படிக்கை. உங்கள் மதம், மகிழ்ச்சி, அல்லாஹ்வின் திருப்திக்கு நோக்கிய பயணம், இவை அனைத்தும் இந்த முடிவை சார்ந்துள்ளன. எனவே குர்ஆன் மற்றும் நபியின் வழிகாட்டுதல்களின் அடிப்படையில் சரியான துணையை தேர்ந்தெடுப்பது எவ்வளவு முக்கியம். முதலாவதாக, பொறுப்பற்ற ஆணை தவிர்க்கவும். அல்லாஹ் கூறுகிறான், ஆண்கள் பெண்களின் பொறுப்பாளர்கள், ஏனெனில் அல்லாஹ் அவர்களுக்கு சில திறன்களை வழங்கியுள்ளான். மேலும் அவர்கள் குடும்பத்தை பொருளாதார ரீதியாக பராமரிக்க வேண்டும். ஒரு ஆண் தனது பொருளாதார, உணர்ச்சி, ஆன்மீக பொறுப்புகளை நிறைவேற்றவில்லை என்றால் அவன் இந்த பணியில் தோல்வியடைகிறான். நபி கூறினார், தனது குடும்பத்தை பராமரிக்க முடியாதவன் மிகப்பெரிய பாவம் செய்கிறான். சகோதரிகளே, உங்கள் எதிர்காலம் ஒரு பொறுப்பற்றவனின் கையில் இருக்கக்கூடாது. இரண்டாவதாக, கோபக்காரனோ கொடூரமானவனோ ஆகியவனை தவிர்க்கவும். திருமணம் இரக்கத்தையும் கருணையையும் அடிப்படையாக கொண்டது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் மனைவிகளுடன் இரக்கத்துடன் வாழுங்கள். நபி ஒருபோதும் தனது மனைவிகளிடம் கையை உயர்த்தவில்லை. அவர்களுக்கு எப்போதும் அன்பும் பொறுமையும் வழங்கினார். ஒரு ஆணுக்கு தனது கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லையா? மற்றவர்களிடம் கடுமையாக நடந்து கொள்கிறானா? அவனது வீட்டில் அமைதியும் சமாதானமும் இருக்க வாய்ப்பு குறைவு. மூன்றாவதாக, அல்லாஹுடன் தொடர்பு இல்லாதவனை தவிர்க்கவும். நபி கூறினார், ஒருவனின் மதமும் குணமும் உனக்கு பிடித்திருந்தால் அவனை திருமணம் செய். தொழுகையை கைவிடுபவன், ஹராம் செயல்களில் ஈடுபடுபவன், மதத்தை பொருட்படுத்தாதவன், இவர்கள் திருமண வாழ்க்கைக்கு உகந்தவர்கள் அல்ல. ஒருவனின் அல்லாஹுடனான தொடர்பு பலவீனமாக இருந்தால் உன்னிடமோ உன் குடும்பத்திடமோ உள்ள கடமைகளை அவன் எவ்வாறு நிறைவேற்றுவான்? மதமே வெற்றிகரமான திருமணத்தின் அடித்தளம். நான்காவதாக, ஆணவம் உள்ளவனோ சுயநலம் உள்ளவனோ ஆகியவனை தவிர்க்கவும். குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், பூமியில் ஆணவத்துடன் நடக்காதீர்கள். திருமணத்திற்கு பணிவு, பரஸ்பர மரியாதை, சமரசத்திற்கு தயாராகும் மனது, இவை தேவை. நபி கூறினார், உன் மனைவிகளுக்கு மிகவும் நல்லவன் எவனோ அவனே மிகச் சிறந்தவன். நான் என் மனைவிகளுக்கு மிகவும் நல்லவன். ஆணவமுள்ள ஒருவனால் இந்த குணங்களை காட்ட முடியாது. கடைசியாக, அதிகமாக கட்டுப்படுத்துபவனை தவிர்க்கவும். இஸ்லாமில் கணவனுக்கு குடும்பத்தில் தலைமை தாங்கும் உரிமை உள்ளது. ஆனால் அது ஆலோசனையும் மரியாதையும் அடிப்படையாக கொண்டது. குர்ஆனில் அல்லாஹ் கூறுகிறான், விஷயங்களில் அவர்களுடன் ஆலோசனை செய்யுங்கள். உன் கருத்துக்களை புறக்கணிப்பவன், உன்னை உன் அன்புக்குரியவர்களிடமிருந்து பிரிப்பவன், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த முயல்பவன், இவர்கள் நபியின் முன்மாதிரியை பின்பற்றுவதில்லை. திருமணம் ஒரு கூட்டாண்மை, ஒரு சர்வாதிகாரம் அல்ல. அன்பு சகோதரிகளே, அல்லாஹ்வின் பார்வையில் உங்கள் மதிப்பு அளவிட முடியாதது. உங்கள் மதத்தையும் வாழ்க்கையையும் மதிக்காத, ஆதரிக்காத ஒருவனை தேர்ந்தெடுக்காதீர்கள். நபி நமக்கு கற்பித்தார், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ்வை நம்புங்கள், இஸ்திகாரா செய்யுங்கள், குடும்பத்துடன் ஆலோசனை செய்யுங்கள். இந்த உலகிலும் மறுமையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் அமைதியும் தரும் ஒரு துணையை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கட்டும் என்று பிரார்த்தனை செய்யுங்கள்.